பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு அனைவரும் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனா நோய் இல்லாத ஆட்கள் யாரு குறிப்பிட்டு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வியாதிகள் ஏராளமாக பரவி இருக்கு. அது குறைபாடா இருந்தாலும் சரி, நோய் இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட நோய்களை வகைப்படுத்தி இந்த நோய்களுக்கு இப்படிப்பட்ட மருந்துகளை கொடுக்கலாம் என்ற நலம் காக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க லயன்ஸ் ப்ரொஃபசர் டாக்டர் கருணாகரன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சார், இன்னைக்கு நம்ம டாபிக் எடுத்திருக்கோம் நோயற்ற நோய். நோயற்ற நோயின்னு புதுசா டாபிக் எடுத்திருக்கோம். நேரலுக்கே ஸ்க்ராலிங்ல போகும்போது என்னடா இன்னைக்கு பேச போறாங்கன்னு மிகப்பெரிய சந்தேகத்துல இருப்பாங்க. நோயற்ற நோய்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர்னா என்ன டாக்டர்? ஷூர், கட்டாயம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் அதை நான் சொல்லிட்டு வரேன். அக்யூபஞ்சர் அப்படின்றது ஒரு இயற்கையால் மனிதனுக்கு தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான நோய், ஒரு ட்ரீட்மெண்ட். இது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு மெடிசன் இல்லாத மருத்துவம் அப்படின்னாலே மருந்துகளை அடிப்படையாக வச்ச சிகிச்சை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம சிகிச்சை முறையை பொறுத்த வரைக்கும் மருந்துகளை அடிப்படையாக இல்லாமல் உயிர் சக்தி ஓட்டத்தில் சின்ன சின்ன அழுத்தங்கள் அல்லது சின்ன சின்ன ஊசிகளை இட்டு உயிர் சக்தியில் மாறுபாடு ஏற்படுத்தி உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தான் நம்ம அக்யூபஞ்சர் சிகிச்சை முறை. அக்யூபஞ்சர் அப்படின்னாலே அக்கஸ் பஞ்சுராங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தையினுடைய மருவு. அக்கஸ் அப்படின்னா ஊசி, பஞ்சுரா அப்படின்னா இடுதல். அப்போ அதை வந்து சைனீஸ் வந்து அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு சீன மருத்துவ முறையாக இது விளங்குவதற்கு காரணமே 2000 வருடங்களாக சிறப்பாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க சயின்டிஃபிக்காக. இன்னைக்கு வெளி உலகத்துக்கு இந்த மருத்துவ முறை தெரியறது காரணமே சீனர்கள் தான். இது ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா வர்மக்கலைன்னு சொல்லுவோம். நமது நாட்டினுடைய சிகிச்சை முறை கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஏஜே இல்லை, வெரி ஏன்ஷியன்ட். வெரி ஏன்ஷியன்ட். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடத்துக்கு முன்பாகவே புத்தர்களுடைய மடாலயங்களில், கல்வெட்டுகளில், சுவடிகளில், திருமூலருடைய புத்தகங்க, அவருடைய நாடி சுவடிகள் எல்லாம் காணப்படுவதாக குறிப்புகளாக சூத்திர வடிவில் இருக்கு. இது எல்லாமே நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததுதான். யுவான் சுவாங் காலத்தில் வந்து சீன மருத்துவ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போய் அவங்க நாட்டில் அந்த சூத்திரங்களை வந்து டெவலப் பண்ணி தான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக்காக அக்யூபஞ்சர். அக்யூபஞ்சருடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மருத்துவ முறைக்கு இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னா, அது எல்லாமே மருந்துகளை அடிப்படையாக. வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. பேர் சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் மேடம், என் பெயர் அபிராமி. குட் மார்னிங் அபிராமிமா. கொஞ்சம் சத்தமா தெளிவா டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன கேள்வி கேட்கணும்னு கேளுங்க. சொல்லுங்க மேடம். பேர் என்ன மேடம் சொன்னீங்க? குட் மார்னிங் டாக்டர், என்னோட நேம் வந்து அபிராமிங்க. அபிராமி. ஆமாங்க சார். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? செங்கல்பட்டுங்க சார். செங்கல்பட்டு. வயசு என்னாச்சு உங்களுக்கு தானே கேக்குறீங்க? எஸ் சார், வயசு 35 சார். 35 சொல்ல கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்க அபிராமி. சார், ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து 20 இயர்ஸ் ஆடிசம் இருக்குங்க. ஓகே. அதனால வந்து டேப்லெட் எல்டாக்சின் வந்து 100 mg டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு இருக்கேங்க. இப்ப வந்து இந்த தைராய்டை வந்து ஆக்சுவலா வந்து குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கிலீஷ் மெடிசன்ல. சரி. அக்குபஞ்சர்ல வந்து குணப்படுத்த முடியுங்களா? வெரி குட், அருமையான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் காலர் பெப்பர்ஸ் டிவில. அபிராமி லைன்ல இருங்க. ஓகேங்க சார். பெப்பர்ஸ் அப்படின்னால என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க சார், மிளகுன்னு தான் நம்ம சொல்லுவோம். மிளகுன்னா அது மீன். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மருத்துவ முறையில் சிறப்பான மருந்து. அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷத்தையும் அந்த மிளகு பொடி போட்டு சாப்பிட்டா விஷத்தை எடுத்துரும்னு சொல்லுவாங்க. 1 minute சார், நான் டிவில பாத்துக்கிறேன். எனக்கு இங்க இதுல வாய்ஸ் வந்து சரியா வரல. இல்ல ஒரு நிமிஷம் லைன் கட் பண்ணீங்கன்னா இன்டராக்ட் பண்ண முடியாது. சரிங்க சார். நீங்க டிவி வால்யூமை குறைச்சு நான் சொல்றேன், இன்டராக்ஷனை கவனிங்க. சரிங்க சார். அதுக்காக தான் உங்களை லைன்ல இருக்க சொல்றேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நர்சிங் முடிச்சிருக்கேங்க சார். பாடன்? நர்சிங் முடிச்சிருக்கீங்க. அப்ப டெஃபினட்டா உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விதான் அது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டிசம் உங்களுக்கு இருக்கு. ஆமாங்க சார். அந்த ஹைப்போதைராய்டிசத்தை வந்து எவ்வளவு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? எல்ட்ராக்சின்
நான் வந்து 20 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேங்க. 20 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கீங்க. பட் டில் நவ் அது சரியாகல. ஆமாங்க சார். அக்கிபஞ்சர்ல சரி பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. எஸ் சார். சரி, உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 20 வருடங்களாக நீங்க மருத்துவத்துறையில நர்சிங்கா இருந்துமே ஓகே. ஏன் அதை சரி பண்ண முடியல? அங்க வந்து ஹைப்போதைராய்டிசம் பிளட் வந்து சர்க்குலேஷன் இல்ல, அயோடின் வந்து குறைபாடு இருக்குது, தைராய்டு வந்து சுரப்பி வந்து சுரக்கலன்னு சொல்லியாச்சுங்க சார். நான் கேட்கறது அது இல்ல. ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஆமாங்க சார். அப்ப அந்த ஹைப்போதைராய்டிசத்தை சரி பண்ணணும் இல்லையா? சரி பண்ணணுங்க, அது முடியல. இல்ல சரி பண்றதுக்கு தானே மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க. என்னங்க சார்? சரி பண்றதுக்கு தானே மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அது சரியாயிரணும் இல்லையா? ஆமாங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு? 35ங்க. 35. 15 வயசுல இருந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. எஸ் சார். அப்ப வந்து இது வரைக்கும் சரியாகலைன்னா ஏன் சரியாகலைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ் சார். இப்ப நான் சரி பண்ணி முடியும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? சரி பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்லையா? புரியுதுங்க சார். இல்ல நான் எது கேக்குறேன்னா, நான் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்டா உங்க கண்ணுக்கு தெரியறேன் என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்க? நீங்க நர்சிங் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, 20 வருடங்களா அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஹலோ. சொல்லுங்க சார். அப்ப ஏன் வந்து அந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் வந்து குறை சொல்லல. அது ஏன் சரியாகல, எப்படி நான் சரி பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதாவது இப்ப நல்ல விஷயம் கவனிங்க. என்னுடைய டைட்டிலுக்கு வந்துட்டோம். நோயற்ற நோய்கள்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. சரிங்க சார். அந்த நோயற்ற நோய்கள்ல தைராய்டு நீங்க சொல்ற ஹைப்போதைராய்டிசம் ஒண்ணுதான். ஓகே. ஏன்னு கேளுங்க. ஹைப்போதைராய்டிசம் இதுவரைக்கும் நீங்க டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, சரிங்க. அது ஒரு மாயை. ஓகேங்க சார். அதனாலதான் அதை சரி பண்ண முடியல. சரிங்க. நான் என்ன சொல்றேன்னா, தைராய்டு குறைபாடு இருக்கிறது உண்மைதான் டெஸ்ட்ல. சரிங்க. ஆனா அந்த தைராய்டை போய் சரி பண்ணக்கூடிய முயற்சி எடுக்கிறது வீண். ஓகேங்க. அது நோயற்ற நோய், அது நோய் அல்ல. ஓகே. நோயினுடைய அறிகுறி. ஓகே. நோயினுடைய அறிகுறிக்கு சிகிச்சை கொடுத்தா நோய் எப்படி குணமாகும்? ஓகேங்க. நோயினுடைய அடிப்படைக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஓகேங்க சார். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. Yes. Somehow you are managing your thyroid gland. ஓகேங்க. அதனாலதான் நீங்க குணமாகவே இல்லை. இப்ப உங்களுக்கு என்னவோ உள்ளுக்குள்ள மனசாட்சியில இவர் சரி பண்ணுவார் போல் இருக்குதுன்னு கேக்குறீங்க. உண்மைதான், வாஸ்தவம் தான் அது. ஏன்னா நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, நான் அக்யூபஞ்சர் மருத்துவ முறையே ஒரு நோயினுடைய அடிப்படையை அணுகி அடிப்படையை தான் சரி பண்ண போகுது. சரிங்களா பத்மா? உங்க பேர் என்ன சொன்னாங்க? ஹலோ. சொல்லு, புரியுதுங்களா இப்போ? புரியுதுங்க சார். கவலைப்படாதீங்க, என்னுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. நீங்க மேற்கொண்டு நீங்க மருத்துவ ஸ்டூடெண்டா இருக்கறனால நீங்க மேற்கொண்டு பேசலாம், அப்புறம் பேசலாம். நீங்க சுருக்கமான என்னுடைய ஆன்சர் தான், அதை குணப்படுத்த முடியும். எப்பன்னா ஹைப்போதைராய்டிசத்தை ட்ரீட் பண்ணாம இருக்கிற வரைக்கும், ஹைப்போதைராய்டிசனுடைய அடிப்படையான நோயினுடைய அடிப்படையை கண்டுபிடிச்சு சிகிச்சை தர்ற வரைக்குமே அதை சரி பண்ண முடியாது. சோ நம்ம சிகிச்சை அதை குணப்படுத்தும். சரிங்களா? நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம் மற்ற மருத்துவத்துக்கும் இந்த மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். பெப்பர்ஸ்டிவியின் நலம் காக்க பெயர் சொல்லுங்க. புனிதவதி from கரூர்ல இருந்து பேசுறேன். கரூர்ல இருந்து. உங்களுடைய சொல்லுங்க புனிதவதி மேடம். ஏஜ் என்னாச்சு? இது எனக்கு வந்து பாஸ்ட் 15 டேஸாவே ஓவர் சளி. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. 10 நாளா சார். நீங்க டிவி வால்யூம் குறைக்கலனா டாக்டர் உங்ககிட்ட பேச முடியாது. புனிதவதி சொல்லுங்க. காதுல அடைச்சிட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, டாக்டர் கிட்ட போனோங்க. மெடிசின்ஸ் கொடுத்தாங்க, இன்னும் சரியாக மாட்டேங்குதுங்க. காதுல அடைப்பா? என்னங்க? காதுல அடைப்பு தானே சொல்றீங்க? ஆமாங்க. சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம். 10 நாள் தான் ஆச்சு, பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். தண்ணி ஏதாவது போயிருச்சான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஒரு அக்யூபஞ்சர் மருத்துவர் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காருன்னு பாருங்க கரூர்ல. அவரை போய் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கங்க. சொல்லுங்கம்மா. எங்க பாக்குறதுங்க சார்? கரூர்ல யாராவது அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்காருன்னு பாருங்க. இல்ல என்னுடைய உதவி தேவைன்னா கோயம்புத்தூர் வாங்க. இல்ல மதுரையும் வர்றேன், மதுரை வாங்க. மதுரை, திருச்சி, சேலம், சென்னை 4 இடங்களுக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன். அது எந்த கிழமைன்றத வந்து போன் நம்பர், அந்த முன்பதிவு நம்பர் வருது இல்லையா,
கீழே ஸ்க்ராலிங் அதை நம்பர் பார்த்துட்டு வந்துட்டு பண்ணீங்க. இருக்குமா, அதுக்கு நீங்க அழைப்பனை ஏற்படுத்தி முன்பதிவு பெற்றுட்டு சிகிச்சை எப்படி பெறணுங்கிற டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கோங்க. நன்றிமா அழைத்தமைக்கு. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. என் பேர் வந்து வேம்புன்ட்டு, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? பெங்களூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க வேம்பையா, வயசு என்னாச்சு? உங்களுக்கு தானே கேக்குறீங்க? ஹலோ, உங்களுக்கு தானே கேள்வி? நான் எனக்காக தான் கேக்குறேன். உங்க ஏஜ் சொல்லிடுங்க ஐயா. உங்களுடைய வயது என்னய்யா? என் வயசு வந்து 60. சொல்லுங்க, கேள்வி என்ன சொல்லுங்க. கேள்வி கேளுங்க ஐயா. என் வயசு வந்து 60. சரி, ரைட்டு, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? கொஸ்டின் என்ன? என்னோட கேள்வி வந்து அக்யூபஞ்சர்ல வந்து டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்ட்டு. டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்கறத விட டயபெட்டிக்கை குணப்படுத்த முடியுமான்னு கேளுங்க. ஓகே, சரிதானே? டயபெட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லா பக்கமே இருக்கு. ஹலோ வேம்பையா, சொல்லுங்க, கேட்டு இருக்கேன். டயபெட்டிக்கு எல்லா முறையிலுமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. டயபெட்டிக்கை குணப்படுத்த முடியுமா அப்படின்றத கேள்வி, சிறப்பான கேள்வி. ப்ரோக்ராம் காலர் கட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, மேற்கொண்டு காலர்ஸ் வருவாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே சார், முதல்ல நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கும் மற்ற வித்தியாசத்துக்கும் அக்குபஞ்சருக்கும் மற்றதுக்கும் என்ன பிரதான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சிகிச்சை முறை வந்து பெரிஃபரின்னு சொல்லக்கூடிய அறிகுறிக்கு சிகிச்சை கொடுக்குது. ஓகே, ஒரு சில நம்ம அக்குபஞ்சர் வந்து அடிப்படையான விஷயத்துக்கு சிகிச்சை அடிப்படையா ஒரு நேர் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்க. ரொம்ப வேகமா இருக்கீங்க. ஆமா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. ஹலோ, உங்க பேரு, வயசு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. சீர்காழி. சொல்லுங்க. என் பேர் பரமாத்மா. ரைட்டு. எனக்கு சுகர், கால் மரம் தூக்கம் வர மாட்டேங்குது. கால் மரங்குது, தூக்கம் வரல. சரி, சுகர் அதிகமா இருக்கு. பரமாத்மாவுக்கே சுகரா? எப்படி எப்படி இருக்கு? பரமாத்மாவுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நான் வெறும் பெருமாள் தான் ஐயா. கருணாகரன் அப்படின்னா பெருமாள், பரமாத்மானா சிவன். சிவனுக்கு போய் பெருமாள் என்ன செய்ய முடியும்? இருக்க உச்சகட்ட கடவுளே பரமாத்மா தான். சொல்லுங்க, கேளுங்க, வேற என்ன கேட்கணும்? ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, ஏதாவது சொல்லிட்டு வாங்க, நீங்க சொல்லிட்டு வாங்க. அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து முருகன் தான். முருகன் வந்து அப்பாவுக்கு பாடம் சொல்லும் போது கீழே உட்கார் நான் சொல்றேன்னு சொன்னாரு. பெருமாள் சிவனுக்கு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, சுகருங்கிறது ஒரு வியாதி இல்லை, நோயற்ற நோய்கள் லிஸ்ட்ல சுகருங்கிறது ஒரு நோய் இல்லை. நான் சொல்லல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இட்ஸ் எ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அது ஒரு குறைபாடு, அது நோய் அல்ல அப்படிங்க. அப்ப அதை எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? நீங்க சுகரை போய் ட்ரீட் பண்ண முடியாது. சுகருக்கு பதிலா சுகருக்கு காரணமான விஷயம் என்ன? ஆமா, இங்க வந்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு உறுப்பு செயல்படுதுன்னா அது தனியா செயல்படல, அது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டு தான் செயல்படுறது. ஸோ அப்போ வந்து அதை சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் எது பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை டியூன் பண்ணணும். டியூன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சுகர் சம்பந்தமான உறுப்பு வேலை செய்யும். அப்போ ஸ்லோவாக வந்து அவங்களுக்கு நார்மலுக்கு வரும். டைரெக்டாக சுகரை போய் நீ அணுகுனீங்கன்னா அது ஃபெயிலியரில் தான் முடியும். அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய 1000 நோயாளிகளில் 1000 நோயாளிகளுமே சுகரில் அப்படியே தான் இருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஓகே சார், ஒரு நேயர் பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்கள் பெயர் என்ன? மோகன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க. மோகனா? ஆமா சார். எங்கேருந்து பேசுறீங்க மோகன்? ஊட்டியிலிருந்து பேசுறேங்க. ஊட்டியிலிருந்து பேசுறீங்க. வயசு என்னாச்சு உங்களுக்கு? தானே கேள்வி சார்? நமக்கு கொஞ்சம். உங்களுக்கு தானே? ஆமாங்க. உங்க வயசு சொல்லிடுங்க. இது தலை சுத்தல் இருக்குங்க. உங்க வயசு சொல்லிடுங்க சார். 40 ஆயிடுச்சு சார். தலை சுத்தல் இருக்கு. டைம் ஒரு 11:30 ஆச்சுன்னா அப்படியே தலை சுத்தல் மாதிரி இருக்குங்க. 11:30 இப்போ பகல்ல ராத்திரியா? காலையிலங்க. காலையில. காலையில. சரி,
அப்போ ஒரு கிடினஸ் மாதிரி ஆகுதுங்க. சரி சரி. அப்போ மீறி கொஞ்சம் நடந்தேன்னு வச்சுங்க, நடந்தோமா ஏதோ ஒண்ணு இதாகுது. அந்த டைம்ல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் சரியாயிருதுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகுதுங்க. 11:30 மணிக்கு காலையில் இல்லையா? ஆமாங்க. ஓகே ஓகே. கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போது அந்த தலை சுத்தல் வருமா? அது பார்த்தது இல்லை சார், செக் பண்ணதில்ல. செக் பண்ணதில்ல. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா அப்படி இருக்குங்க. நெஞ்சு படபடப்பு இருக்குமா சார்? நெஞ்சு படபடப்பு வருமா? ஆமாங்க, அந்த மாதிரி லைட்டா இதாகும், உடம்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேர்க்கும். யூரின் போறது அவசரமா போவீங்களா? இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்படி இல்ல. சரி, இது வந்து குணப்படுத்தக்கூடியதான், பயப்படாதீங்க. சரிங்க. இது இப்ப நம்ம டிவில சொல்ல வேண்டாம், நீங்க நேரா என்ன கன்சல்ட் பண்ண வாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் பயமா போயிடும், அதனால வேண்டாம், சரி பண்ணிடலாம், டோன்ட் வரி. நீங்க கோயம்புத்தூருக்கு பக்கம் தானே, ஊட்டி பக்கம் தான், அதனால நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 2 நம்பர் டிஸ்பிளே ஆகுது பாருங்க டிவில, அந்த நம்பர் குறிச்சு வச்சுங்க. இது நான் குணப்படுத்துறேன், பரிபூர்ணமா குணப்படுத்துறேன், நிறைய பண்ணிருக்கோம். சரியா? நான் இது ராமகிருஷ்ணன்ல பார்த்தேங்க. பார்த்தோம், டேப்லெட் கொடுத்தாங்க, அப்பவும் அது அப்படியே தான் இருக்கு சார். அப்புறம் இப்போ வேற ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டேன், அதுவும் சாப்பிட்டேன். நான் அந்த 11:30 ஆச்சுன்னா அப்படி ஒரு மாதிரி ஆகுங்க. சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம், டெஃபினட்டா நான் சரி பண்ணி தரேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சரி சரி சரி. ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ. தேங்க்யூ. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நிச்சயமாக டாக்டர் கருணாகரன் சார் குணப்படுத்த முடியும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமானு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க அதை பயன்படுத்தி கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்கள் பெயர்? ஐனாவரத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் மேடம், பேர் சொல்லுங்க. சார், என்னோட நேம் பல்லவி சார். பல்லவி. ஏஜ்? எனக்கு இல்ல சார், என்னோட ஹஸ்பண்டுக்காக கால் பண்ணிருக்கேன். சரி, அவர் பேரு ஏஜ் சொல்லிடுங்க. அவர் பேரு கலைவாணன். ஏஜ் சொல்லிடுங்கம்மா. வயசு 26 ஆகுது சார். சொல்லுங்க. அவருக்கு கொழுப்பு கட்டி இருக்குது சார் உடம்புல. ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்களா சார்? ஷூர் நல்லாவே இருக்கு. அறுவை சிகிச்சை தான் அதுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதம் சிகிச்சையில கொழுப்பு கட்டி தானாவே கரையிறத நீங்க பார்க்கலாம். அப்படிங்களா சார்? நிறைய ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டோம். நிறைய ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இந்த பிசியோதெரபில, ஆயுர்வேத. பிசியோதெரபில எப்படிமா கொழுப்பு கட்டி கரைக்கிறது? என்ன சார்? சொல்லுங்க, சொல்லிட்டு வாங்க. அங்கதான் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, அது ஒன்றும் சரியாகல. சரி, அதான் அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் இருக்குதான்னு கேட்கல. ஷூரா இருக்கு, டோன்ட் வரி, நிறைய பண்ணிருக்கோம். ஓகே சார். ஏன் அவங்க பண்ணலன்றதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தா நிறைய டைம் ஆகும். அவருக்கு ஒரு நிமிஷமா. பல்லவி தானே உங்க பேரு? ஆமா சார். இப்ப அவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா ராத்திரியில? புரியல சார். தூக்கம் ராத்திரியில தூங்குறது டிஸ்டர்ப் ஆகிக்கிறாரா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட் டியூட்டி பாக்குற மாதிரி வேலையா அவருக்கு? ஆமா சார், நைட் டியூட்டி பாக்குறாரு சார். அதான் சொல்றேன், அந்த நைட் டியூட்டி பாக்குறது பகல் டியூட்டி பாக்குற மாதிரி ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்க, அல்லது அங்கேயே அதை மாத்த சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் போடும்பொழுது வேகமான முன்னேற்றம் கிடைக்கும், ஷிஃப்ட் மாத்திக்க சொல்லிடுங்க. ஓகே சார். ராத்திரி டியூட்டி பாக்குறது தான் முக்கியமான காரணம் அவருடைய கொழுப்பு கட்டிக்கு. ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா. குணப்படுத்தலாம், டோன்ட் வரி பல்லவி. அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம இந்த நோயற்ற நோய்கள் டைட்டில் பார்த்தலாம் டாக்டர். அப்படின்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன நோய்கள் வரிசைப்படுத்தி வச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் முத்துமாணிக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சென்னையில எங்க இருந்து பேசுறீங்க முத்துமாணிக்கம் சார்? சென்னை. சென்னையில தான் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை திருவொற்றியூர். ஓகே. உங்க கேள்வி உங்களுக்கு தானா? கேள்வி உங்களுக்கு தானா? என்னோட ஃபாதருக்கு. அப்ப அவரு வயசு சொல்லிடுங்க, பேரு வயசு சொல்லிட்டு கேளுங்க. ஃபாதர் வயசு 76. சொல்லுங்க. அவங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு ஒரு ப்ராப்ளம், யூரின் போகும்போது கஷ்டப்படுறாங்க. சரியா புரியல எனக்கு. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்டா? ஆமா. ஓகே. யூராலஜி டாக்டர்கிட்ட காட்டோம், அவங்க ஃபாதர் ப்ராஸ்டேட் வீக்கமா இருக்குது, நீங்க இதுக்கு சர்ஜரி தான் ஒரு தீர்வு அப்படின்ட்டாங்க. சர்ஜரி தான் தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா. சரி, அப்புறம் என்ன உங்க ட்ரீட்மெண்ட்ல சர்ஜரி இல்லாம ஏதாவது பண்ண முடியும்? சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை தான் அக்குபஞ்சர் முறை. சரிங்களா? அது குணப்படுத்தக்கூடியது. அவருக்கு ஒரு சில கேள்வி கேட்கிறேன். அவருக்கு எவ்வளவு வருடங்களாக இந்த யூரின் போற பிரச்சனை இருந்துட்டு இருக்குது? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா. அவருக்கு சரி பண்ண வேண்டியது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்டே அல்ல, அந்த யூரினரி பிளாடர் ப்ராப்ளத்தை சரி பண்ணா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் நார்மலுக்கு வரும். இதுதான் நோயற்ற நோய்கள் நான் சொல்றேன்.
எதை நோயின்னு நீங்க சொல்லி சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நோய் அல்ல, அது நோயினுடைய அறிகுறி. அவை நோயற்றவைகள் தான், அவையெல்லாம் நோயற்ற நோய்கள் தான். அதனாலதான் சிகிச்சையில குணமாகல. அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய நிலைமை ஏன் வருது? ஒரு நோயை குணப்படுத்த முடியாத நிலைமையில தான் அறுவை சிகிச்சைக்கு போறோம். அப்ப பேஷண்ட் வந்து எல்லா பேஷண்ட்டுமே பேசும்போது கவனிச்சீங்கன்னா 5 வருடங்கள் 10 வருடங்கள் எனக்கு சரியாகல. இது ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் கூட பேசினாங்க. ஆமா, ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. காமிதா பேசுறேன். எங்க இருந்துமா? திருப்பூர்ல ஓகே, இருந்து. டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. அம்மாக்கு இறப்பையில வந்துட்டு கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அம்மாக்கு ஏற்கனவே 4 ஆபரேஷன் பண்ணிருக்கு. குழந்தை அப்புறம் வேண்டான்னு ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே சிசேரியன் தான். ரீசெண்டா இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு தையல் கிட்ட ஒரே வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. அங்க இறப்பையில வந்துட்டு கல் இருக்கு, 5.5 mmக்கு வந்துட்டு கல் இருக்கு. அது இறைப்பையா இருக்காதுமா. நீங்க அம்மாவை அப்புறமா பேச சொல்லுங்க. அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மாவை தனியா நான் போன் நம்பருக்கு நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பேசுங்க. இப்ப வேண்டாம், அப்புறமா பேசுங்க. அதுக்கு டீட்டெயில் நான் சொல்றேன். இறைப்பையில கல் இருக்காது. இறைப்பையில கல் இருந்துன்னா ஜீரணமாயா அல்லது வெளியில வந்துடும். இறைப்பையில கல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இறைப்பையில கல் இருக்குன்னா இவங்க கல்ல முழுங்கிருக்கான்னு அர்த்தம். அப்படி வராது. நீ என்ன வயசாச்சு உனக்கு? உனக்கு என்ன வயசாச்சு? உனக்கு வயசு என்னமாச்சு? வலிக்குதுன்னு சொல்றாங்க. உனக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 20. எவ்வளவு? 20. சரி சரி, நீ அம்மாவை பேச சொல்லுங்க. ரிப்போர்ட் எடுத்து அம்மாவை பேச சொல்லுங்க. இறைப்பையில இருக்காது, அது ரிப்போர்ட் அப்புறம் படிக்கலாம். அது குணப்படுத்தக்கூடியதான், பயப்படாதீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ரைட், ஓகே. எங்க இருந்துமா பேசுறீங்க? ஓகே, அவங்க தொடர்பு இல்லை. நன்றிமா அழைத்ததுக்கு. கீழே வந்து நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. அதை நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி ட்ரீட்மெண்ட் பெறணும்னா நீங்க எடுத்துக்கலாம் அந்த நம்பர்ஸ். இந்த 1 hour ப்ரோக்ராமே நீங்க என்ன நோயை பத்தி பேசுனீங்கனாலுமே அது நோய்கள் அல்ல. நோய் இல்லாத நோயை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் அது இது வரைக்கும் குணம் ஆகாமலே இருக்கு. ஓகே, இன்னொரு வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம், நலம் காக்க. ஹலோ, திருச்சியிலிருந்து பேசுறேன் சார். சலீம் பேசுறேன். ஒய்ஃபுக்காக கேட்குறேன். அவங்க பேரு வயசு சொல்லிடுங்க. பேரு ஆயிஷா. ஏஜ் 45. ஆயிஷா 45, திருச்சி. சொல்லுங்க. அவங்க கையில கொழுப்பு கட்டியா இருக்கு. ஆமா, அவங்க ஏற்கனவே ஒரு சிசேரியன் பண்ணிருக்காங்க. அதனால அக்கு பஞ்சர் சக்சஸ் ஆகுமா? வெரி குட். சரி சரி, சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, அவங்க அது குணப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. குணப்படுத்த முடியும். அதுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணோம். கொழுப்பு கட்டிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு அறுவை சிகிச்சை தீர்வு கிடையாது. அறுவை சிகிச்சை பண்ணிடலாம், திரும்பி வேறு இடத்துல கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகும். காரணம் என்னன்னா, கொழுப்பு கட்டி உற்பத்தி ஆகிறதுக்கான காரணத்தை தான் சரி பண்ணும். கொழுப்பு கட்டி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொரு நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் டாக்டர். உங்க பேர் சொல்லுங்க. பூர்ணிமா. ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், என்னோட பையனுக்கு 2.5 வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு பேர் சொல்லுங்க, ஒரு வயசு சொல்லுங்க. பேர் வந்து மாதேஷ். மாதேஷ். இப்ப 7 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. 7 இயர்ஸ், மதுரை. சொல்லுங்க. 2.5 வயசுல இருந்தே அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. கூலிங்கான ஐட்டம் என்ன சாப்பிட்டாலுமே உடனே வந்துருது. பஃபும் நாங்க வைக்கிறோம். இப்ப வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கியூர் ஆகுமா? கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? ஷூர், கட்டாயமா குணப்படுத்த முடியும். ஆமா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மதுரையில இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த குழந்தையோட நெஞ்சு கூடு வந்து அப்படி குறுகி போய் இருந்தது. கன்சாலிடேட்டட் லங்னு சொல்லி கிரசன்டடா இருந்தது. முதுகெலும்பு ஒரு பக்கமா வளைஞ்சிருக்கு. இந்த விலா எலும்புகள் ஒரு பக்கம் இழப்பு மாதிரி இழுத்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இந்த குழந்தையை கொண்டு வந்து 2 வயசு குழந்தை, அப்பா அம்மா அழுகுறாங்க. அவர் ஒரு டெய்லர். அதை வந்து சிகிச்சை கொடுக்கலாமான்னு வந்தபோது நான் வந்து அக்யூகிராஃப் டெஸ்ட் எடுக்க பார்த்தேன், எடுக்க முடியல, குழந்தை அழுகுது. ஸோ நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் போட்டேன். போட்ட 20 நிமிஷத்துல அந்த குழந்தைக்கு அந்த விலா எலும்பு இழப்பு வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. நல்லாவே விசிபிளா அவங்க அப்பா பார்க்குற நல்லாவே தெரியுது.
ரெண்டாவது ரொம்ப இப்போ 2 வாரம் கழிச்சு அந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டா கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களா இருக்கக்கூடிய இருமல், சரியாகாத இருமல் நார்மல் ஆயிடுச்சு. குழந்தைகிட்ட முன்னேற்றம் தெரியுது. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தை சாஞ்சு ஒரு மாதிரி சோர்வா இருந்தது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தை நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கு. திஸ் இஸ் த ஆன்சர். அதனால அந்த குழந்தைக்கு 7 வயசு பையனுக்கு சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த முடியும். எதுக்குமே கொஞ்சம் காலம் எனக்கு தரணும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டர். நிச்சயமா நீங்க சிகிச்சை பெற்று பலனளித்துக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலைங்கிட்ட செஞ்சில இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா, செஞ்சில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு தானே? ஹலோ, உங்களுக்கு தானே கேக்குறீங்க? ஹலோ, உங்களுக்காக தானேம்மா பேசுறீங்க? செஞ்சில இருந்து பேசுறேங்க, திருவண்ணாமலைங்கிட்ட. ஓகே, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. கேளுங்கம்மா, கேளுங்க. ஹலோ, கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. சார், உங்களுடைய பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. நீங்க தொடர்பு கொள்ளும்போது டிவி வால்யூம் நல்லா குறைச்சு டிவி பார்க்காம பேசினீங்கனாலே பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே பேசி ட்ரீட்மெண்ட்டுக்கான சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி அழைத்தமைக்காக. நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக கோயம்புத்தூர் தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையிலிருந்து லைன்ஸ் ப்ரொஃபசர் டாக்டர் கருணாகரன் அவர்கள் வந்திருக்காங்க. அக்குபஞ்சர் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக. சார், நம்ம நோயற்ற நோய்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல வரிசைப்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன சார்? நோயற்ற நோய்கள்ல என்னென்ன? எல்லா நோய்களுமே தான். அதுல வரிசைப்படுத்தி ABCD Z வரைக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த நோய் நீங்க சொன்னீங்கனாலும் அதெல்லாம் நோயற்ற நோய் தான். இப்ப பெண்கள் சம்பந்தமான நோய்கள் எடுத்துக்கலாமே சார். ஃபைப்ராய்ட் கட்டிகள், குழந்தையின்மை பிரச்சனை, மாதவிடாய், இது எல்லாமே அதுக்குள்ள வந்துருமா? அதுக்குள்ளதான் வரும். அதனாலதான் இன்றைக்கு நான் தான் சொல்றேன், 100 வியாதி நீங்க சொல்றீங்கன்னா அந்த 100 வியாதியுமே எனக்கு குணப்படுத்த முடியாம தானே இருந்திருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் த பாடி மெக்கானிசம் அதுவே சரி பண்ணிட்டா தான் உண்டு. ஒரு முழங்கால் வலி வருது, அது வியாதி கிடையாது. முழங்கால் வலிங்கிறதுக்கு நீங்க எப்போ வியாதின்னு எடுத்து அதை ட்ரீட்மெண்ட் போட போறீங்களோ அப்போ அது ஃபெயிலியர் தான். யாருக்குமே முழங்கால் வலி இது வரைக்கும் சரி பண்ணதே இல்லை, அக்குபஞ்சரை தவிர. அல்லது தன்னுடைய செல்ஃப் பாடி மெக்கானிசம் மட்டும்தான் அதை சரி பண்ணிருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல. ஆனா ஏன் சரி பண்ண முடியாது அப்படின்னா, முழங்கால் வலிங்கிறது ஒரு நோய் கிடையாது. நீங்க தான் அதை போய் முழங்கால தனியா போய் பாக்குறீங்க. இந்த பாடின்றது ஒரு இன்டகிரேஷன், இணைப்பு. இதுல நீங்க உங்களுடைய தலையில ஒரு அடிபட்டதுன்னு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு நேயர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. அதே மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. என்னுடைய ரெக்கார்ட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய பேர் நான் சொல்லலை, பட் அவங்க ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஃபைப்ராய்டு சீட்லிங் ஆஃப் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் ஆஃப்டர் 10 month ட்ரீட்மெண்ட் என்கிட்ட எடுத்த பிறகு அதே பிளேஸ்ல ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இல்லை, நார்மல் ஸ்டடி வந்திருக்கு. ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்கிட்ட, 2 ஸ்கேனுமே. இது ஸ்கேன் எடுத்த டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது எப்படி சர்ஜரி இல்லாம, ஹார்மோன்ஸ் இல்ல, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இல்லாம எப்படி நீங்க சரி பண்ணிருக்கீங்க? நான் உள்ளே ஒண்ணுமே பண்ணல. அந்த பேஷண்ட்டுக்கு யூட்ரஸ் சம்பந்தமா நான் ஒண்ணுமே பண்ணல. வெறுமனே அதனுடைய நோயினுடைய அடிப்படை காரணமான விஷயங்களுக்கு அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் போட்டேன். ஸ்லோலி அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்க. இது ரெக்கார்ட் இருக்கு, சயின்டிபிக் ரெக்கார்ட்ஸ். ஓகே சார், இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் ராஜா மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? டீனர்ல பேசுறேன். டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்க ராஜேந்திர சார், உங்க வயசு என்னாச்சு? சார், என் வயசு 30 சார். 30. டீனர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். சொல்லுங்க சார், கேள்வி என்ன? கேள்வி என் பொண்ணுக்கு கேட்கணும் சார். கேளுங்க, அவங்களுக்கு வயசு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க என் பொண்ணோட வயசு 10 வயசு சார். 10 வயசு. அவளுக்கு 1 வயசு தான் இருக்கும்போது கிட்னில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. கிட்னில ஏதோ அடப்பு மாரி அடைச்சு யூரின் போக மாட்டா. இப்போ 1 வயசுல இருந்து எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேப்லெட் ஒரு டேப்லெட் 7 டேப்லெட் போடுவாங்க. கண்டினியூ போட்டோன்னே யூரின் நார்மலா போக ஆரம்பிச்சிடா, கொஞ்சம் வீக்கெல்லாம் இருக்காது. அப்புறம் நார்மலா சொல்லிட்டு டேப்லெட்டை கொஞ்சமா குறைப்பாங்க. குறைச்ச உடனே திருப்பியும் அதிகமாயிடும், மூஞ்சி வீக்கம் ஆயிடும், யூரின் போக மாட்டா ஆயிடும். 10 வயசு ஆயிடுச்சு, 9 வருஷமா இப்படிதான் ஆயிட்டு இருக்கு சார். இது வேஸ்ட் சார். நான் சொல்றது நல்லா தெளிவாக கேளுங்க. அக்யூபஞ்சரில் யூரின் போகிறதுக்கான சிகிச்சை முறை நல்லா இருக்கு, இயற்கையாகவே, மெடிசன் இல்லாமல். ஏன் மெடிசன் போட்டு அவங்க அதை சரி பண்ணல? திருப்பி யூரின் போயிட்டு இருக்கிற பிரச்சனையை ஒவ்வொரு மெடிசன் தான் ஸ்டிமுலேட் பண்ணிருக்கு. ஆனால் அக்யூபஞ்சரில் அதை பண்ண முடியும். அந்த பொண்ணு இயல்பாக யூரின் போக வைக்கும் பொழுது
கிட்னி ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம், யூரினரி பிளாடர் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம், முகத்திலேயோ உடம்புல இருக்க எடிமான்னு சொல்லக்கூடிய வீக்கமானது நார்மலுக்கு வந்துடும். இது வந்து பிறந்த குழந்தைக்கு செய்திருக்கிறாங்க நம்ம அக்யூபஞ்சர் மருத்துவர்கள். பிறந்த குழந்தை பிறந்த உடனே யூரின் போகல 2 days, அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க முடியாது ப்ராப்ளம்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு லேடி டாக்டர் நமக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஜூனியர் தான் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணோடனே அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போட்ட உடனே குழந்தை 3 மணி நேரத்தில் யூரின் போயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு 6 மாதம் ஆச்சு, ஹெல்த்தியாக இருக்கு. நான் பார்த்தேன். இது ஒரு சாதாரண விஷயம் தான். இன்னொரு நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க பேர் சொல்லுங்க. ஹலோ, கன்சல் மகரிபாங்க. ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைங்க. டிவி வால்யூம் குறைச்சு. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? சோனாபுரத்துல இருந்து பேசுறோம். தேனாம்பேட். சொல்லுங்க, என்ன கேள்வி? இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குறேன், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி வெயில் சீசன் வந்ததுமே அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால உடம்புலாம் ரொம்ப குறையுது, எரியுதுன்னு சொல்றாங்க. உடம்பு ரொம்ப குறையுது, எரியுதுன்றாங்க உடம்புலாம். சரி, நாங்க மதுரையில போய் நிறைய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம், டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து நைட்ல வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது போட்டுட்டே இருக்கவுமே நேற்று மாத்திரை டேப்லெட் தீந்துச்சுன்னு போடாம விட்டுட்டாங்க. நைட்லாம் தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. சுகர் இருக்கனால ரொம்ப வந்து ஹார்ட் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு என்ன வயசாச்சு? ஹலோ, உங்களுக்கு என்னம்மா வயசாச்சு? எனக்கு 22 இயர்ஸ் ஆகுது. 25 ஆச்சு. நான் சொல்றது கவனமா கேளுங்க. நீங்க சுகருக்கு ட்ரீட்மெண்ட் போட்டீங்கன்னா ஒரு காலம் சரியாவாது. ஹலோ, அதனுடைய ப்ராப்ளம் அதிகம். போனை கட் பண்ணீங்க, சரியா கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணீங்க. நான் சொல்றதை கேளுங்க. டிவி பார்த்துட்டு இருங்க. நான் சொல்றேன். சுகரை வந்து எப்பவுமே சிகிச்சை, அதான் நோயற்ற நோய்களில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது சுகர் தான். அப்போ அதை வந்து நீங்க டேப்லெட் போட்டீங்கன்னா லைஃப் லாங்கா போட்டிருக்கணும். எவ்வளவு வருஷம் சிகிச்சை எடுக்கணும்னா அப் டு நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிகிச்சை என்பது, ஆரோக்கியம் என்பது உடல்ல வெறும் பேங்க்ரியாஸையும் ஸ்பிளீனையும் ஒப்பிட்டு பார்த்து செய்யக்கூடாது. அது ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறது? அப்ப இந்த அம்மாவுக்கு எரிச்சல் சொல்றாங்க. உடம்பு எரிச்சல் இருக்கும்போது லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அந்த அம்மாவுக்கு, அதனால தூக்கம் வரல. அப்ப லிவரை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். லிவரை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நம்ப முடியாத விஷயம், ஆனா ரொம்ப எளிமையா இருக்கும். காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் நேம் சரிதா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் ராயபுரத்துல இருந்து கால் பண்றேன். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சரிதா மேடம். உங்க ஏஜ் என்னாச்சு? எனக்கு இல்ல சார், இது என்னோட மாமாக்கு. அவருக்கு ஏஜ் என்னாச்சுன்னு சொல்லிடுங்கம்மா. அவங்களோட பேர் அசோக் குமார். சொல்லுங்க. அவங்க வயசு 40. அவங்களுக்கு வந்து சீக்ல கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்களா சார்? சீக்ல கேன்சர் இருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கு? அவங்களுக்கு வந்து முன்னாடி 1 year முன்னாடி இருக்கு. பட் எங்களுக்கு இந்த 4 months தான் தெரியும். சரி சரி, நான் அதை வந்து நேரடியாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. வாரம் சென்னையில் கன்சல்ட் பண்ணுறேன். எங்கே பண்ணுறேன்றது ஃபோன் நம்பரில் நோட் பண்ணிங்க. அந்த ரிப்போர்ட்ஸை நேரடியாக எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேம்மா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், ஃபைப்ராய்டு கட்டி பெண்களுக்கு சொன்னீங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபர்டிலைட், அதாவது மலட்டுத்தன்மை அதிகமாகிடுச்சு, குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாகிடுது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் எப்படி இருக்கு? ஆமாம், அது வந்து 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நேர் பார்த்துட்டு இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. வெங்கட்ரமணன் மேடம். நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. உங்க வயசு என்னன்னு சொல்லிட்டு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க வயது எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? ஹலோ, உங்களுடைய வயது சொல்லுங்க. என்னோட வயது 50 மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். பெங்களூர். சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. ஹலோ, கேள்வி சொல்லுங்க. 50 மேடம். உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வி உங்களுடைய கேள்வி? கேள்வி இந்த மாதிரி எனக்கு டயாபெட்டிஸ் and also I am having uric acid problem. அதனால ஜாயிண்ட் வலி இருக்கு. யூரிக் ஆசிட் ஜாயிண்ட் ரொம்ப வலி கிடையாது, பட் யூரிக் ஆசிட் லெவல் 8க்கு மேல இருக்கு. சரி. டயாபெட்டிஸ் இஸ் ஆல்சோ தேர். அதனால இப்போ and cholesterol also I am having. all the 3 problems இருக்கு. சரி. இது அக்குப்ரெஷர் மூலமா இத தீர்க்க முடியுமா? என்னது? அக்குப்ரெஷர் மூலமா தான் தீர்க்க முடியும்.
அக்யூபஞ்சர் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும். சரி, இது எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எத்தனை நாள் ஆகும், என்னது தெரியணும்? எத்தனை நாள்ன்றது இப்போ ஃபோன்ல எல்லாம் சொல்ல முடியாதுங்க. நேரடியாக வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. தீர்க்க முடியும் இல்லையா? ஆனா கண்டிப்பா தீர்க்க முடியும். ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுலாம் நோயினுடைய அறிகுறி தான். ஓகே. சுகருங்கிறது வேற விஷயம், யூரிக் ஆசிடுங்கிறது வேற விஷயம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஹலோ, அது எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயத்தை சேர்ந்தது தான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற அதுக்கு அடிப்படையான காரணம் வேற இருக்கும். நீங்க சுகரையும் யூரிக் ஆசிடையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றீங்க, அது பாசிபிள் கிடையாது. ஓகே சார், நீங்க மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி. உங்களின் அழைப்பு நீங்க பெங்களூர் இந்த அழைப்பினை ஏற்படுத்துறீங்க. கீழே நம்பர் போயின்னு இருக்கு. 4-5 இடத்துல சார் விசிட் பண்றாங்க. அது எங்க எப்போங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம குழந்தையின்மை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். நலம் காக்க பேர் சொல்லுங்க. சரிங்க, நான் திருச்சில இருந்து தனலட்சுமி பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வயதும் பேரும் சொல்லிட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க, உங்க பேரு சொல்லிட்டீங்க இல்லையா? என்னங்க? உங்க பேர் சொல்லுங்க, யாரு கேக்குறீங்க? டிவி வால்யூம் குறைங்கம்மா. தனலட்சுமி பேசுறேங்க. தனலட்சுமி, எங்க இருந்து? திருச்சியில இருந்து பேசுறீங்க. வயசு? வயசு 50. சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு அலர்ஜிங்க. என்ன அலர்ஜி? அலர்ஜினா என்ன அலர்ஜிமா? தும்மல், டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி? 2 வருஷம் இருக்குதுங்க. என்ன இருக்கு? என்ன அலர்ஜின்னு சொல்லுங்கம்மா. டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட் அலர்ஜி, தும்மல். நான் 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், நல்லாவே மாட்டேன். சொல்லுங்க, பாத்தீங்களா? சாப்பிட்டா மறுபடியும் நல்லா இருக்கு, மறுபடியும் விட்டா நீங்க எத்தனை காலர் வேணாலும் பேசுங்க, இதைத்தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன் நீங்க என்னோட பேசுறீங்க அப்படின்னா நீங்க சரியாவதுனால தான் பேசுறீங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஹலோ, தனலட்சுமி அம்மா. தனலட்சுமி தானே உங்க பேரு? ஆமா. உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்குமா. 100க்கு 110% அதை குணப்படுத்தலாம். புரியுதுங்களா? நான் வந்து மதுரை, திருச்சி, சேலம், சென்னை 4 இடங்களுக்கு வர்றேன். அது எப்ப வர்றேன்றது அந்த போன் நம்பர்ல கூப்பிட்டு தெரிஞ்சுக்க. என்ன வந்து பாருங்க, டெஃபினட்டா சரி பண்ணலாம், கவலைப்படாதீங்க. அவங்க வந்து அலர்ஜிக்கு சிகிச்சை எடுத்திருக்காங்க, அதனாலதான் அது சரியாகல. ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க. ஹலோ. வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராஜ் பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஏஜ் சொல்லிடுங்க. ராஜ். ஹலோ, வணக்கம் சார். ராஜ், வணக்கம் ராஜ். எங்க இருந்து பேசுறீங்க? ஏஜ் என்னன்னு சொல்லுங்க ராஜ். போரூர்ல இருந்து பேசுறேங்க. போரூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க, கேள்வி என்ன? வயது 37 சார். சொல்லுங்க சார். எனக்கு 10 இயர்ஸ் டஸ்ட் அலர்ஜி இருக்கு. 10 இயர்ஸ் டஸ்ட் அலர்ஜி. சரி. அந்த வீசிங் வந்துட்டு இருக்கு. வீசிங் வருது சார். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அது காலையில வரும், வீசிங் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் எங்கேயாவது வெளியே போய் இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், அப்போ வீசிங் வரும். அது இப்போ இந்த பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் மெடிசன். அது டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நைட். இப்போ இது குணப்படுத்த முடியுமா சார்? அப்போ இது வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா. அப்படிதானே? ஆமாங்க. வெரி குட், நல்ல கேள்வி. அதாவது குணப்படுத்த முடியுமான்னு கேட்கறது தான் சிறப்பான கேள்வி. இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏற்கனவே நீங்க கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம், குணம் ஆகல? தெரியல. என்ன நான் சொல்லிடுறேன். நான் நிறைய கேள்வி கேட்க, நிறைய பேசிட்டு இருக்க டைம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க வீசிங்னு வர்றது நுரையீரல இருந்து தானே வருது. லங்ஸ்னு சொல்ற நுரையீரல இருந்து தானே வீசிங் வருது. அதை சரி பண்றதுக்கு தான் பஃபிங் அடிக்கிறீங்க. ஆனா பிரச்சனை அங்க இல்ல. பிரச்சனை வேறொரு இடத்துல இருக்கு, உங்களுடைய அப்டமன்ல. அதுதான் உங்களுடைய லங்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதை சரி பண்ணா இது சரியாயிடும். நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்டே போடல, அதை கண்டுபிடிக்கவே இல்லை இந்த வியாதிக்கு காரணம். அப்ப இது நோய் இல்ல. டஸ்ட் அலர்ஜி, வீசிங்கிறது நோயற்ற நோய், அது நோய் கிடையாது. நோய்க்கு காரணமான விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் நோயை உருவாக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணக்கூடிய முறை அக்குபஞ்சர் இருக்கு. அதனாலதான் அக்குபஞ்சர் சிறப்பான சிகிச்சை முறைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். டெஃபினட்டா அதை குணப்படுத்தலாம். என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நான் சண்டே சென்னை பார்த்துட்டு இருக்கேன், வடபழனியில. அந்த போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி என்னை வந்து நேரா பாருங்க, நல்ல ரிசல்ட் தர முடியும். ஆனா எனக்கு கொஞ்சம் நாள் தேவை. சரிங்களா? ஒரு மருந்து கொடுத்து இன்னைக்கு சரி பண்ணேன்னெல்லாம் பண்ண முடியாது. நீங்க நாள்பட்டு நோயா தான் எங்களோட பேசிட்டு இருக்கீங்க. அது படிப்படியா மில்லிமீட்டரா பெர்மனண்டா சைடு எஃபெக்ட் இல்லாம டோட்டலா எராடிகேட் பண்ணி தர முடியும். டு கெட் ரிட் ஆஃப் த டிசீஸ், அது மாதிரி பண்ணி தரேன். சரிங்களா?
ஓகே, Thank நன்றி ஐயா. உங்களின் அழைப்புக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்றீங்களே, அது எவ்வளவு நாள்? அது நம்ம சொல்ல முடியாது இப்பவே. ஏன்னா ஒரு சில டஸ்ட் அலர்ஜி பேஷண்ட் வந்து 5 சிட்டிங்ல சரி பண்ணியிருக்கேன். அது ரொம்ப மிரக்கல், என்னாலே நம்ப முடியாத விஷயம். ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க வாணியம்பாடியில இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா, உங்க பேர், வயசு சொல்லுங்க. வாணியம்பாடியில இருந்து. நான் முகமது அலி. முகமது அலி. ஏஜ் என்ன சார்? இது ஹை பிளட் பிரஷர் இருக்கு சார். உங்க ஏஜ் சொல்லிடுங்க. ஹைதர் அலி. 41. முகமது அலி. சொல்லுங்க. ஹை பிளட் பிரஷர் இருக்கு. சரி. அக்யூபஞ்சர் மெத்தட்ல வந்து குணப்படுத்த முடியுமா சார்? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சார்? ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா கொஞ்ச நேரமா? பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்க பிபிங்கிறது நோய் கிடையாது சார். அதனாலதான் அது இது வரைக்கும் குணமாகாம இருக்கு உங்களுக்கு இல்லையா? எவ்வளவு வருஷமா இருக்கு இது? 1 இயரா இருக்கு சார். 1 இயரா ஏன் இருக்குன்னா, அந்த பிபிங்கிறது ஒரு நோய் அல்ல. பிபிக்கு நீங்க மெடிசின் எடுத்தீங்கன்னா அது சரியாவாது. அப்படிங்களா சார்? பிபிக்கு என்ன காரணமோ அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓ சரி. அது என்ன காரணங்கிறத வந்து நேரடியாக கன்சல்டிங் வரும்போது நாடியில பார்த்து சொல்லிடலாம். உங்க உறுப்புகள் எது பாதிக்கப்பட்டாலுமே ஹார்ட்ல தான் காட்டும். ஹார்ட்ங்கிறது தான் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய உறுப்பு. அப்ப அது நீங்களே உணர்வீங்க. அது ஈஸியா ஒரு மானிட்டரிங் மெஷின்ல ஈஸியா பிபியை ட்ரேஸ் பண்ணிடலாம். ஆனா அது வியாதி கிடையாது. இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன். அது ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். மற்ற உறுப்புகள் பலவீனமா இருந்தா அது துடிக்காது, அது தெரியாது. சிம்டமேட்டிக்கலாவும் மனநிலையிலேயும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன பிரச்சனையா காட்டும். ஆனா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பிபி அப்பர்கஸ்ல கண்டுபிடிக்கிறதும் உங்களுடைய துடிப்பை உணர்றதும் உங்களால உணர முடியும். அதனால அதை நீங்க ஈஸியா ஃபீல் பண்றீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்றீங்க. புரியுதுங்களா ஐயா? அதனால இதுல அடிப்படையான விஷயத்தை அப்ரோச் பண்ணோம்னா குணப்படுத்திடலாம். சரிங்களா? தேங்க்யூ முகமது அலி. நன்றி ஐயா. உங்களின் அழைப்புகள் நிச்சயமா ரொம்ப அழகான விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆனா இதுல வந்து நிறைய பேர் இப்ப குணப்படுத்த முடியும்னுட்டு நம்ம வந்துட்டு சாரோட ட்ரீட்மெண்ட் பாதிலே சில பேர் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இதை பத்தி நம்ம பேச முன்னாடி இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். இதை கேளுங்க திருப்பி. ஓகே, வணக்கம். பேர் சொல்லுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. கோதாவரி மேடம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய வயதும் சேர்த்து சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பேரு, வயசு, எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நான் செஞ்சில இருந்து பேசுறேன் சார். செஞ்சியில இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. திருவண்ணாமலை செஞ்சியில இருந்து சொல்லுங்க. சார் எனக்கு வலி சார், கீழே உதிரம் போற இடத்து சார், என்னால தாங்க முடியல சார். 15 மாசமா தவிக்கிறேன் சார் நானு. சரி சரி சரி. 15 மாசமா நான் எவ்வளோ ஆஸ்பத்திரி போனேன், ஊசி போட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன் சார். என்னால தாங்க முடியல சார். நான் 2 குழந்தைய விட்டுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு நிச்சயமா நான் உதவி பண்றேன். வீட்டுல யார் பெரியவங்க யார் இருக்கா? ஆம்பளைங்க யார் இருக்கா? எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. ஏற்கனவே போன் பண்ணி இருந்திருக்காங்க போல இருக்கவங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு வீட்டுக்காரரு? அவரு கூலி வேலை தான் சார் செய்யறாங்க. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணலான்னா, நாங்க ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு இலவசமாவே நான் பண்ணி தரேன். ஆனா தயவுசெய்து நீங்க கோயம்புத்தூர் வர முடியுமான்னு பாருங்க. ஒரு 4-5 நாட்கள் வர முடியுமான்னு பாருங்க. நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹலோ, எங்க சார்? கோயம்புத்தூருக்கா? கோயம்புத்தூர்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குமா. உங்க வீட்டுக்காரர் இருக்காரா பக்கத்துல? என்ன சார்? உங்க வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காரா? சார் எனக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். எனக்கு அந்த தப்பால வந்த நோய் தான் சார், எனக்கு தொற்று நோய் சார். இப்படி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமா இருங்க. நீங்க உங்க வீட்டுக்காரரை எனக்கு பேச சொல்லுங்க. சார் அவர்கிட்ட கொடுத்தா சார்? கொடுங்க, அதுதான் இப்ப கேட்டேன். கொடுங்க அவர்கிட்ட. சார் என்னால தாங்க முடியல சார். பரவாயில்ல, ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உதவி பண்றேன். நீங்க அவங்க கொடுங்க சார். அவர் வீட்டுக்கார்ட்ட கொடுங்கம்மா. சார் எனக்கு எப்படி தெரியல சார், புண்ணு மாரி இருந்து சார், புண்ணு மாரி குணம் இருந்து அந்த தண்ணி அப்படியே தீட்டுக்கார மாரி இருந்து சார். நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, அப்செட் ஆகாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரியா? தைரியமா இருங்க. அவர்கிட்ட போன் கொடுங்க சார். அதனால வந்த நோய் தான் சார் எனக்கு. சரி, பரவாயில்ல. அவர்கிட்ட போன் கொடுங்கம்மா, வீட்டுக்கார்ட்ட போன் கொடுங்க. இந்தா சார், நீங்க பேச கொஞ்சம் வேகமா பேசுங்க சார், காது கேட்கல சார். இந்தாயா வெற்றி வச்சு சார். சொல்லுங்க சொல்லுங்க.
சார் வாங்க மாட்டாங்க சார், என்ன அடிக்க வராங்க. சரி போதும், நீங்க டிவியில பேச வேண்டாம், நீங்க தைரியமா இருங்க. நீங்க கோயம்புத்தூர் வாங்க, ஃபோன் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடுங்க, நான் டீட்டெயில் சொல்றேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உங்களுக்கு சிகிச்சைக்கு காசு வாங்கல, ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம், நீங்க வந்து மட்டும் போங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. வாங்க, எப்படிலாம் அப்செட் ஆக வேண்டாம். சரி ரைட். ஓகேம்மா, கவலைப்படாதீங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. கீழே நம்பர் இருக்குமா, அதை முடிஞ்சளவு நீங்க மெதுவா கூட எழுதி நோட் பண்ணி வச்சுட்டு சார்ட்ட நீங்க தொடர்பு கொண்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எப்படி சிகிச்சை பெறது என்ற தகவல் பெற்றுக்கொள்ளுங்க. கவலைப்படாதீங்க, சார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நேருக்கு நம்ம பார்த்துக்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. சுமதி. சுமதிம்மா, நீங்க டாக்டர்கிட்ட நிச்சயமா பேசணும்னா வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. சுமதி, எங்கிருந்து பேசுறீங்க? வயசு என்னன்னு சொல்லிடுங்க. திருவற்றியூர்ல இருந்து பேசுறேன். திருவற்றியூர்ல. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? 42 இயர்ஸ். சொல்லுங்க. கிட்னில ஒரு ஸ்டோன் இருக்கு சார். சரி. யூரின் போற இடமும் வலிக்குது. பிளாடர் வயிறு ஃபுல்லா வலிக்குது. பிளஸ் கால் எலும்பு வலிக்குது. கால் எலும்பு வலிச்சு கால் சுத்தி அந்த சதையெல்லாம் வலிக்குது. 42 ஏஜ், மென்சஸ் ப்ராப்ளமா இருக்கு. ஏன் சார் அப்படி இருக்கு? மென்சஸ் ப்ராப்ளமா இருக்கு. ஆமாங்க சார். நிறைய சொல்லிட்டு போலாம், எனக்கு தான் டைம் பத்தாது. இவங்க விட மாட்டேன்றாங்க. நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கணும் டாக்டர், நிறைய ஆன்சர் போடணும், நிறைய பேர் கூட பேசணும் அப்படின்னு. இது சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. போன் நம்பர் நோட் பண்ணிட்டு கூப்பிடுங்க, குணப்படுத்திடலாம். சென்னைக்கு வரீங்களா சார்? வருவேன். அதாவது கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை கிட்னிக்குள்ளேயே கரைச்சிடலாம், உருவாகாமே தடுத்துடலாம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். லித்தோதெரபி பண்ணணும், இது சர்வை சிகிச்சை பண்ணணும், கல்லை எடுக்கணும் அப்படிங்கிற நெசிட்டி எல்லாம் இல்லை, உள்ளே கரைச்சிடலாம். அது எப்படி வந்ததோ அதே வழியில அது சரி பண்ணிடலாம். ஓகே, சந்தோஷம். தேங்க்யூ. நன்றிமா உங்களுடைய நிலைப்புக்கு. சார் இப்போ படிப்படியா முன்னேற்றி கஷ்டப்பட்டு கொடுத்துறீங்க சார் ட்ரீட்மெண்ட்டை. சில பேர் பாதியில சரியாச்சுன்னு பாதியிலே போயிடுறாங்க. வெரி குட். இப்போ அது என்ன சார் பண்ண? ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஒரு நேயர் இருக்காங்க சார், பேச இல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க டிபெண்டிங் அப்பா அந்த டாக்டருடைய டோட்டலா நீங்க டிபெண்ட் பண்ணி வர்றீங்க. ஆனா அதே சமயத்துல சிறிது காலம் சிகிச்சை எடுக்கிற ரிஸ்கை நீங்க எடுத்துக்கணும். அது வந்து நம்ம தான் சொல்லணும். இது வந்து குணமாயிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் சிகிச்சை எடுக்கணும். சிம்டம் மாறிடுச்சு அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது அக்குபஞ்சர் மிஸ்டேக் கிடையாது, டாக்டர் மேலேயே மிஸ்டேக் கிடையாது. திருப்பி அது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. முழுமையான குணம்னு சொல்லி நம்ம சொல்லணும். இது ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, அந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்க டாக்டரை நோக்கி நீங்க வரணும். ஒரு மருந்து கொடுத்துட்டாரு, இப்போ ஒரு மாசம் சாப்பிட்றேன், வீட்டிலே இருந்து பண்ணிக்கிறேன்ற மாதிரி இல்லை. அது ஒண்ணுதான் கஷ்டம். ஆனா ஒழுங்கா வந்தாங்கன்னா அந்த ரிசல்ட் அவங்க நல்லா உணர முடியும். நிச்சயமா. இன்னொரு நேர் கூட பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, தொடர்பு தான் இருக்கீங்கம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பெங்களூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. பெங்களூர்ல இருந்து யார் பேசுறீங்க? வயசு என்ன சொல்லுங்க? என் பேர் ராணி சார். சொல்லுங்க, பெங்களூர்ல இருந்து சொல்லுங்க, என்ன வயசாச்சு? என்னோட வீட்டுக்காரருக்கு தான் பிரச்சனை. சொல்லுங்க, அவருக்கு வயசு என்னன்னு சொல்லுங்க. அவரோட வயசு வந்து 37 சார். சொல்லுங்க. அவருக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் ஒரு 8 மந்த்ஸா இருக்கு சார். சரி. அது என்னென்ன டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு சரி பண்ண முடியல சார். சரி. டைமுக்கு சாப்பிடணும், அவரு சப்பாத்தி அந்த மாதிரி ராகி முட்டை அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. சரி. அது கொஞ்சம் லேட் ஆனா கூட ரொம்ப சுஸ்தாயிருது, ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு வந்து உட்காந்துடுறாரு, எங்க வேலைக்கு போக முடியல அப்படின்றாங்க. சரி. அதனால உங்க ட்ரீட்மெண்ட் மூலியமா குணப்படுத்த முடியுமா சார்? அதாவது முதல்ல அவருடைய உடம்புல என்னென்ன சிம்டம் நெகட்டிவா இருக்கோ அதெல்லாமே நான் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சுகரை வந்து கொஞ்ச நாள் சிகிச்சை எடுக்கும் போது நார்மலுக்கு கொண்டு வரலாம். இன்சுலின் எல்லாம் ஒன்றும் போடல இல்ல? என்ன சார்? கை காலெல்லாம் எரிச்சல் இருக்கு, ஜாயிண்ட் பெயின், கை கால அது எல்லாமே நல்லா பண்ணிடலாம். இயற்கையான முறையில் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். நீங்க பிறகு கால் பண்ணுங்க. ரொம்ப டயர்ட் ஆகுது, என்னால ரொம்ப நேரம் வெளியில இருந்து சுத்த முடியல, பைக்ல கார்ல போக முடியல அப்படின்ட்டு வீட்டு விட்டு வெளியே போறதா ரொம்ப சிரமப்படுறாங்க சார். பயப்படாதீங்க, நீங்க ஒன்றும் சரி பண்ணிடலாம். நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க, இதுக்கு நான் விவரமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. ஆமா, நன்றிமா உங்களின் நினைப்புக்கு. சார் நிகழ்ச்சி நிறைவடையும் தருணமே வந்தாச்சு, எனக்கு எப்படி 1 hour போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நிறைய மெசேஜஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நோயற்ற நோயில வந்து எந்த நோயா இருந்தாலும் நிச்சயமா அக்குபஞ்சர் மூலமா குணப்படுத்த முடியும்னு சாரோட இந்த தைரியமான ஆரோக்கியமான வார்த்தைகள் மூலமாவே தெளிவாக தெரிஞ்சு. சார் எங்கெங்க விசிட் பண்றீங்கன்ற மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. சென்னையில வாரம் வடபழனியில வந்து
பஸ் டெப்போ இருக்கு இல்லையா, வடபழனி பஸ் டெப்போ, அதாவது விஜயா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ராகித் பிளாசான்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 149ல் சண்டே 10 to 2 அந்த டைம் கன்சல்ட் பண்ணுறேன். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்குறேன் எவ்ரி சண்டே. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் திருச்சி, மதுரை, சேலம், வேறு நாட்களில் செல்கிறேன். அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணி அதில் பேசினாங்கன்னா அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல சிறப்பாக இருக்குது. பேப்பர் டிவியில் நிறைய கால்ஸ் அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ண. மீண்டும் வாரம் இதே திங்கட்கிழமையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், வரணும்னு நேயர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இனிமேல் எந்த நோய் இருந்தாலும் கவலை இல்லை, டாக்டர் கருணாகரன் சார் இருக்காங்கிற அளவுக்கு மனசளவில் தைரியமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சிக்கான சிறப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. பெப்பர் டிவிக்கு நன்றி. ஓகே சார், என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நோய் இருக்கிறவங்க இனிமேல் கவலையே பட தேவையில்லை. டாக்டர் கருணாகரன் சார் தங்களுடைய அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக 100% குணப்படுத்தி தருவேன். 100க்கு 110% உத்தரவாதம் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட், மிகவும் அருமையான ட்ரீட்மெண்ட் சார் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னா கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.